வணக்கம். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை எங்கேயாச்சும் இன்வெஸ்ட் பண்ணி அதை நல்லா வளரணும்னு நினைப்பீங்க. ஆனா வர்ற லாபத்துல ஒரு பெரிய பங்கு வரிக்கு போயிடுதேன்னு ஒரு சின்ன வருத்தம் இருக்கா? கவலையே படாதீங்க. கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சா வரியும் மிச்சப்படுத்தி நம்ம வருமானத்தையும் அதிகப்படுத்த முடியும். அது எப்படின்னு தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே எங்க இன்வெஸ்ட் பண்ணா அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் தான் பாப்போம். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம யோசிக்கிறோமா? நம்ம சம்பாதிக்கிற லாபத்துல டாக்ஸ்மேன் எப்போ வந்து அவரோட பங்க கேப்பாரு, எப்போ எப்படி டாக்ஸ் பிடிப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம கைக்கு வர்ற உண்மையான லாபம் எவ்வளோன்னு தெரியும். வாங்க இத உடைச்சு பார்க்கலாம். முதல் கேள்வி, நாம எப்போ வரி கட்டணும்? இதுக்கு ஒரு சிம்பிளான பதில் கிடையாது. ஏன்னா நீங்க ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா ஒரு ரூல், ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டா அதுக்கு வேற ரூல். இந்த விதிகளை சரியா புரிஞ்சுக்கிறது தான் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். பொதுவா இன்வெஸ்ட்மெண்ட்க்கு 2 முக்கிய கோல்ஸ் இருக்கு. ஒன்னு, நம்ம பணத்தை வளர வைக்கிறது, அதுக்காக தானே முதல்ல இன்வெஸ்ட் பண்றோம். இன்னொன்னு, வரியை சேமிக்கிறது, அதாவது சட்டப்படி நம்ம வரி சுமைய குறைச்சிக்கிறது. இந்த ரெண்டையும் கரெக்டா பேலன்ஸ் பண்றது தான் ஒரு ஸ்மார்ட் இன்வெஸ்டரோட திறமை. நல்ல வருமானம் கூடவே டாக்ஸ் பெனிஃபிட், இந்த காம்பினேஷன் எங்க கிடைக்குதோ அதை தான் நம்ம தேடணும். சரி, இந்த டாக்ஸ் விஷயத்தை இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்க எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோட பயணத்தையும் நாம 3 ஸ்டேஜா பிரிச்சு பார்க்கலாம். நீங்க பணத்தை உள்ள போடும்போது, அது வளர்ந்துட்டு இருக்கும்போது, அப்புறம் கடைசியா அந்த பணத்தை வெளியெடுக்கும்போது, இந்த 3 கட்டத்திலயும் டாக்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்க பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க உங்க பணத்தை ஒரு ஸ்கீம்ல போடுறீங்க. சில ஸ்கீம்ல நீங்க பணம் போட்ட உடனேயே உங்களுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைச்சிடும். ஸ்டெப் 2, வளர்ச்சி. இப்போ உங்க பணம் சும்மா இல்லாம வட்டி மூலமாவோ இல்ல ரிட்டர்ன்ஸ் மூலமாவோ வளர்ந்துட்டே இருக்கும். ஸ்டெப் 3, வித்ட்ரால். கடைசியா உங்க பணத்தை நீங்க வெளியே எடுக்கிறீங்க. இந்த 3 ஸ்டேஜ்ல எங்க வேணும்னாலும் டாக்ஸ் வரலாம் இல்ல வராமலும் போகலாம். இதுதான் நாம புரிஞ்சுக்க வேண்டிய அடிப்படை விஷயம். ஓகே, இப்போதான் நம்ம அசல் மேட்டருக்கே வரும். இந்த 3 ஸ்டேஜுக்கும் டாக்ஸ் ரூல்ஸை தீர்மானிக்கிற சில சீக்ரெட் கோட்ஸ் இருக்கு. அதுதான் இஇஇ, இடி, அப்புறம் இடிஇ. இந்த 3 இடத்துல தான் உங்க இன்வெஸ்ட்மெண்ட்டோட மொத்த டாக்ஸ் கதையுமே அடங்கியிருக்கு. முதல்ல இஇஇ, அதாவது எக்ஸம்ட். இதுக்கு என்ன அர்த்தம்னா 3 ஸ்டேஜ்லயுமே உங்களுக்கு டாக்ஸ்லேருந்து விலக்கு. நீங்க இன்வெஸ்ட் பண்றப்போ டாக்ஸ் கிடையாது, உங்க பணம் வளர்ந்துட்டு இருக்கும்போது வர வருமானத்துக்கும் டாக்ஸ் கிடையாது, கடைசியா மொத்த பணத்தையும் நீங்க எடுக்கும்போதும் டாக்ஸ் கட்ட தேவையில்லை. இது ஒரு டாக்ஸ் ஃப்ரீ சூப்பர் ஹைவே மாதிரி. சொல்லப்போனா இதுதான் எல்லா இன்வெஸ்டரோட கனவு. அடுத்து இஇடி, எக்ஸம்ட், டாக்ஸபிள். இங்க என்ன நடக்குதுன்னா முதல் 2 ஸ்டேஜ்லயும் உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. அதாவது இன்வெஸ்ட் பண்ணும்போதும் உங்க பணம் வளரும் போதும் நீங்க ரிலாக்ஸா இருக்கலாம். ஆனா கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட். கடைசியா நீங்க பணத்தை எடுக்கிறீங்க இல்லையா, அப்போ அந்த மொத்த தொகைக்கும் டாக்ஸ் கட்ட வேண்டியிருக்கும். இது ஒரு டாக்ஸ அப்புறமா கட்டிக்கலாம் பிளான் மாதிரி. கடைசியா இடிஇ, எக்ஸம்ட் டாக்ஸபிள் எக்ஸம்ட். இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. இங்க ஆரம்பமும் முடிவும் டாக்ஸ் ஃப்ரீ. அதாவது நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போதும் சரி, கடைசியா பணத்தை எடுக்கும்போதும் சரி, டாக்ஸ் கிடையாது. ஆனா நடுவுல உங்க பணம் வளர்ந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த நேரத்துல வர வட்டிக்கு மட்டும் நீங்க வருஷம் டாக்ஸ் கட்டிட்டே இருக்கணும். இது வளரும் போதே டாக்ஸ் கட்டுற மாதிரி ஒரு பிளான். சரி, இப்போ உங்களுக்கு இஇஇ, இடி, இடினா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். வெறும் தியரியா பாட்டா போதுமா? இந்தியால இருக்கிற பாப்புலரான இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாம் இதுல எந்த கேட்டகரியில வருதுன்னு நாம இப்போ பிராக்டிக்கலா பார்க்கலாம். முதல்ல நம்ம எல்லாரோட ஃபேவரட் இஇ ஆல் ஸ்டார்ஸ். இதுல யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாருங்க. நம்மளோட பிபிஎஃப், இபிஎஃப், அப்புறம் இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், யுஎல்ஐபிஸ், அப்புறம் பெண் குழந்தைங்களுக்கான சுகன்யா சம்ருத்தி யோஜனா. இது எல்லாத்துலயும் 3 ஸ்டேஜ்லயும் டாக்ஸ் கிடையாது. அதனால தான் நீண்ட காலத்துல பெரிய அளவுல பணத்தை சேர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சூப்பரான சாய்ஸ். சுருக்கமா சொல்லணும்னா டாக்ஸ் எஃபிஷியன்சின்னு வரும்போது இஇஇ திட்டங்கள் தான் ராஜா. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நீங்க டாக்ஸ் பத்தி கவலைப்படவே தேவையில்லை. இதனால உங்க பணம் எந்த தடையும் இல்லாம வளர்ந்து உங்க கையில வர்ற ரிட்டர்ன்ஸ் பல மடங்கு அதிகமாகும். இஇஓட பவர் எவ்வளோன்னு பார்க்கணுமா? இதோ பாருங்க. சுகன்யா சம்ருதி யோஜனா திட்டத்துல நீங்க வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய்னு 15 வருஷம் முதலீடு செஞ்சா முதிர்வு காலத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட 72 லட்சம் ரூபாய் கிடைக்கும். இந்த முழு தொகைக்கும் நீங்க ஒரு பைசா கூட வரி கட்ட தேவையில்லை. நினைச்சு பாருங்க, இதுதான் இஇஇயோட மேஜிக். சரி, இப்போ இடி கேட்டகரிக்கு வருவோம். ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு இது ரொம்ப முக்கியம். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நேஷனல் பென்ஷன் சிஸ்டம், அதாவது என்பிஎஸ். இதுல நீங்க ரிட்டையர் ஆகும்போது பணத்தை எடுக்கிறப்ப மட்டும்தான் டாக்ஸ். ஆனா அதுலயே ஒரு சூப்பரான விஷயம் இருக்கு. நீங்க எடுக்கிற மொத்த தொகையில 60% டாக்ஸ் கிடையாது.
மீதி 40% வச்சு மாசம் பென்ஷன் வர்ற மாதிரி ஒரு பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த பென்ஷனுக்கு மட்டும் நீங்க டாக்ஸ் கட்டணும். அடுத்து ETE கேட்டகரியில ஒரு முக்கியமான பிளேயர் இருக்காரு. அதுதான் 5 இயர்ஸ் டாக்ஸ் சேவிங் ஃபிக்ஸ்டு டெபாசிட். இதுல என்ன நடக்குதுன்னா, நீங்க பணத்தை டெபாசிட் பண்ணும்போது செக்ஷன் 80C கீழ டாக்ஸ் பெனிஃபிட் எடுத்துக்கலாம். இதுதான் முதல் E, எக்ஸம்ட். ஆனா ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு வர வட்டிக்கு உங்க டாக்ஸ் லாபடி வரி கட்டணும். இதுதான் நடுல இருக்கிற T, டாக்ஸபிள். கடைசி 5 வருஷம் கழிச்சு நீங்க அசலை திரும்ப எடுக்கும்போது அதுக்கு டாக்ஸ் கிடையாது. இதுதான் கடைசி E, எக்ஸம்ட். ஓகே, EEE, ET, ETEன்னு இப்போ 3 வழிகள் நம்ம முன்னாடி இருக்கு. இதுல உங்களுக்கு எது பெஸ்ட்? உங்க பணத்துக்கு, உங்க எதிர்காலத்துக்கு எந்த பாதை சரியா இருக்கும்? அதை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுதான் நம்மளோட சீட் ஷீட். இதுல எல்லாத்தையும் ஒரே இடத்துல சுருக்கமா கொடுத்திருக்கோம். EEEன்னா 3 ஸ்டேஜ்லயும் விலக்கு. உதாரணத்துக்கு PPF, ELSS. ETEன்னா கடைசில டாக்ஸ். உதாரணத்துக்கு NPS. ETEன்னா நடுவுல டாக்ஸ். உதாரணத்துக்கு டாக்ஸ் சேவிங் FD. நீங்க எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் இந்த டேபிள ஒரு தடவை பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ எப்படிதான் சரியான முடிவை எடுக்கிறது? 3 கேள்விதான். 1, உங்களால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும்? நீங்க ஒரு சேஃபான ஆளா இல்ல மார்க்கெட் ரிஸ்க் எடுக்க ரெடியா? 2, உங்க இன்வெஸ்ட்மெண்ட் காலம், அதாவது 5 வருஷத்துக்கா இல்ல 20 வருஷத்துக்கா? 3, உங்க வாழ்க்கையோட இலக்கு, உங்க பொண்ணோட கல்யாணத்துக்கா, உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கா இல்ல பொதுவா டாக்ஸ் சேவ் பண்ணவா? இந்த 3 கேள்விக்கும் பதில் தெரிஞ்சா உங்களுக்கு எது சரியான பாதைன்னு நீங்களே முடிவு பண்ணிடலாம். இப்போ EE, ET, ETங்கிற இந்த சீக்ரெட் கோட்ஸ் உங்களுக்கு தெரியும். இனிமே நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது வெறும் ரிட்டர்ன்ஸ் மட்டும் பார்க்காதீங்க, அதுக்கு என்ன டாக்ஸ் ரூல்ஸ்னு பாருங்க. இந்த சின்ன விஷயம் உங்க வருமானத்துல ஒரு பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும். சரி சொல்லுங்க, உங்க நிதி எதிர்காலத்தை வளமாக்க நீங்க எந்த பாதையை தேர்ந்தெடுக்க போறீங்க?